அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை கண்ணோக்கி பாரும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேரம் முழுவதும் ஆண்டவரே எங்களோட துணையாக இருந்து காத்துக்கொள்ளுங்க. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பைபிள் ஸ்டடி ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே லூக்காவின் புஸ்தகத்திலிருந்து பார்க்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களோடு நீர் பேசும், எங்களை வழி நடத்தும். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாம் ஒரு பாடலை ஒன்று பாடி பின்பு நம்ம லூக்கா பைபிள் ஸ்டடியை நம்ம லூக்கா புஸ்தகத்தை காஸ்பல் ஆஃப் லூக்கிலேருந்து நம்ம பார்ப்போம். ஏசிய பாடல் புஸ்தகத்தில் 7ஆம் பாடல், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஒரு பாடலை பாடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே. மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன். மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மகிமை மகிமையே என் மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். சீயோன் பேலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பேலனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் இன்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. நித்திய ஜீவன் இன்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் பாடிடுவோம், ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவனல் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நாம் ஒரு விசை
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பதாக, பைபிள் ஸ்டடிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு விஷயம் நம்ம தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் பைபிள் ஸ்டடியை லூக்காவின் புஸ்தகத்திலிருந்து நாங்கள் உம்முடைய காரியங்களை நாங்கள் பார்க்க எங்களுக்கு கிருபை தந்து வருகிறீர். இந்த 3ஆம் வாரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் பார்க்க போகிற பகுதியிலிருந்து நீர் எங்களோடு பேசுங்கப்பா. நீர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், நீர் செய்த ஊழியங்களையும் ஆண்டவரே, நீர் பாடுபட்டு எங்களுக்காக மரித்த காரியங்களை குறித்தும் நாங்கள் வருகிற நாட்களில் தியானிக்கும் போது எங்களோடு நீர் பேசி ஆவியானவரே எங்களை திடப்படுத்தி பலப்படுத்துங்க. எல்லா நேரத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தடையில்லாமல் எல்லாவற்றையும் சீராக நடத்தி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடந்த நாட்களிலே நம்ம கடந்த 2 வாரமாக லூக்காவின் புஸ்தகத்தை குறித்து நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணிட்டு வருகிறோம். அதில் சில காரியங்களை நான் கடந்த வாரம் சொன்னதை நான் ஒரு முறை திரும்பவும் லைட்டாக ரீகேப் பண்ணிவிட்டு தென் இந்த வாரத்துக்கான காரியங்களுக்குள்ளே நம்ம சொல்வோம். கடந்த வாரம் நம்ம பார்க்கும்போது லூக்கா யாருக்கு எழுதுகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான காரியங்களை பார்க்கும்போது அகஸ்துராயன் ஒரு சென்சஸ் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அகஸ்துராயன் ஒரு சென்சஸை சொல்கிறாரு. அந்த குவிரேனியஸ் அப்படின்ற கவர்னர், சிரியாவின் கவர்னரும் அதை எடுத்து செய்கிறார் அப்படின்பதை நம்ம பார்க்கலாம். இது ஹிஸ்டாரிக்கலாகவும் ப்ரூவ் ஆகிருக்கு. நம்ம பைபிளில் மாத்திரம் இல்லை, ரோமன் புக்ஸ்லேயும் சிரியன் புக்ஸ், ஈஜிப்சியன்ஸ் உடைய புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கனாலும் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் என்ன ரூல் கொடுத்தாருன்னா, அவங்க சொந்த ஊரில் போயிட்டு அந்த பர்த் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாட்களிலே யோசேப்பும் மரியாலும் பிரயாணப்பட்டு கலிலேயிலிருந்து பெத்லெஹேமுக்கு போகிறாங்க. மேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போது பெத்லெஹேமில் அந்த நாள் வரும்போது அவளுடைய மரியாளுடைய முதல் குமாரனை பெற்றாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட் மேரி. அந்த குழந்தைய அடையாளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கந்த துணியில் கட்டி wrapped in clothes and laid him in manger, அதாவது தொழுவத்தில் முன்னணியில் வைத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஞ்சல் பார்க்குறாங்க. அதாவது தேவ தூதர்கள் மெய்ப்பர்களை பார்க்குறாங்க. மெய்ப்பரை ஏன் பார்க்குறாங்க? ஒரு ஒப்பனையாக நம்ம ஆபேலை வைத்து பார்த்துருந்தோம். ரொம்ப சிறு ஒரு தொழிலில் ரொம்ப சின்ன ஆட்கள். அவங்க ஆக்சுவலி எருசலேம் தேவாலயத்துக்கு பலியிடுகிற ஆடுகளை மேய்க்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்க ஓனர் கிடையாது. இந்த மெய்ப்பர்கள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தியாலஜியன்ஸ், அவங்க ஆட்டு மெய்ப்பர்கள், ஓனருக்கு என்ற ஸ்தானத்துலேயும் கிடையாது. அவங்க ஒரு வேலை கூலிக்கு அவங்க வேலை செய்கிறவங்க. ஆனால் அந்த மாதிரி சிறு நபர்களை தேவன் தெரிந்தெடுத்து, ஏஞ்சல் மாத்திரம் இல்லை, ஒரு தனிப்பட்ட ஒரு தூதன் மாத்திரம் இல்லை, ஹோஸ்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது வானமண்டலங்களில் இருக்கிற எல்லா தேவனை துதிக்கிற தூதர்கள் எல்லாமே அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கண்களுக்கு முன்பாக நிற்கிறதை நம்ம பார்க்கலாம் இந்த 2ஆம் அதிகாரத்தில். அப்போது அவங்க பிரமிக்கிறாங்க, அப்புறம் பயப்படுறாங்க. ஆனால் தூதர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிற அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. அதே போல் மெய்ப்பர்களும் போகிறாங்க. போயிட்டு பிரயாணப்பட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மெய்ப்பர்கள் இயேசுவை பார்த்து அவரை வணங்கி அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்கிறாங்க, விவரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்தோம், திரளான வானசேனைகள் தூதர்களை நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லும்போது, அதை மேரி என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் தன்னுடைய இருதயத்தில் அதை பொக்கிஷமாக பத்திரமாக பாதுகாத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மெய்ப்பர்கள்லாம் திரும்பி போயிடுறாங்க. பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொன்னது 2 காரியம். ஒன்று எலிசபெத் ஜக்கரியா ஓல்டு கப்புள், ரொம்ப வயதான தம்பதியர்களுக்கு அவங்களுடைய ஜெபத்தை ரொம்ப வருடம் கழித்து தேவன் ஜெபத்தை கேட்டு யாரை தராருன்னா, யோவான் ஞானஸ்தானகனை தராரு. ஸோ ஓல்டு கப்புளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தைய தேவன் தராரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, யங் கப்புள்ஸ் இன்னும் ஒன்றா சேரல, ஆனால் நிச்சயிக்கப்பட்ட மேரியும் ஜோசஃப்க்குமே தேவன் ஒரு குமாரனை தரார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோலி ஸ்பிரிட்டால் மாத்திரம்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடணும்.
சென்ட்ரல் தீம் வந்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த அதிகாரத்தில் நம்ம நேற்று, அதாவது கடந்த வாரம் பார்க்கும்போது, யோவான் ஞானஸ்தானகன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போதே வந்து பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தாங்க. மரியாள் வந்து பரிசுத்த ஆவினால் கர்ப்பவதியாக ஆகிறாங்க. எலிசபெத் வந்து பரிசுத்த ஆவினால் மேரியோட குழந்தை, அதை மேரி வந்து எலிசபெத்தை வந்து விசிட் பண்ண வரும்போது மேரிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றது எலிசபெத்துக்கு தெரியலனாலும் பரிசுத்த ஆவினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய குமாரன் வந்து என்னுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலிசபெத் வந்து முதல் ஷீஷி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஜக்கரியா வந்து பரிசுத்த ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனமாக யோவான் ஞானஸ்தானம் செய்ய போகிற ஊழியத்தை குறித்து சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்க்குற போகிற காரியம் வந்து அதே 2ஆம் அதிகாரத்தில் 2 கேரக்டர்ஸ் வராங்க. ஒரு கப்புள்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து வராங்க. நீங்கள் அது பார்க்கும்போது லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. தமிழில் யாருன்னா ஒருத்தர் வாசிக்கலாம். ஸோ 2ஆம் அதிகாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து பிறந்த பிறகு அவரோட பிறப்பின் செய்தியை வந்து யாருன்னா ஷெப்பர்ட்ஸ்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன பிறகு ஒரு 8 நாள் கழித்து, இயேசு கிறிஸ்து பிறந்து 8 நாள் கழித்து இஸ்ரவேலர்களுடைய முறைமையின்படி என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா, மோசே நியாய பிரமாணத்தின்படி 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாமுக்கு தேவன் வந்து வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வசனங்களை வைத்து, அந்த வார்த்தையை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுறாங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆபிரகாமுக்கும் தேவன் வந்து கட்டளையிடுகிறார். அதை இன்னும் குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா அதை எங்கே ஃபார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லேவியாராகமும் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 12 verse 3. எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையுடனே நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. அது 8ஆம் நாளிலே அந்த ஆண் பிள்ளையோடைய நுனித்தோலை வந்து விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன போல், இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே 8ஆம் நாள் 7 நாள் முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளையை வந்து நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்துக்கு கொண்டு போய் அதே முறைமையின்படி நியாய பிரமாணத்தின் முறைமைப்படி என்ன பண்ணுறாங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 33 days, அதாவது அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 21லேருந்து வாசிங்களா. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசையின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதென்னப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்பது மரியாளுக்கும் நன்றாக தெரியும், யோசேப்புக்கும் தெரியும், இப்போது கூடி வந்த மேய்ப்பர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அவரை தேவகுமாரன் என்பதை அப்படின்று நினைத்தாலும் மோசேயின் நியாயப்பிரமாணம் தேவன் அவர்களுக்கு என்ன யூதர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவர்களுடைய முறைமையின்படியே அவங்க செய்கிறாங்க. 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுறாங்க. தேவதூதன் சொன்னது போலேயே இயேசு என்ற பேரிடுறாங்க. 33 நாள் கழித்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அதாவது ஆண் குழந்தை பிறந்தால் 33 நாள் வந்து கழித்து வந்து தேவாலயத்துக்கு போய் அவங்க தங்களை சுத்திகரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது அதே போல் தான் நடக்குது. கர்த்தரை கூட்டி கொண்டு போகிறாங்க. அதே போல் ஏழையாக இருந்தால்
அவங்க என்ன பண்ணலான்னா 2 புறாக்களையாவது இல்லை அது வாசிங்க அப்படியே கீழே. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவங்க வந்து அப்போனா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வசதி இல்லாதவங்க அப்படின்னு காக்குறாங்க. ஒரு ஜோடு காட்டு புறாவாவது இல்லைன்னா புறா குஞ்சுகளையாவது பலியிட செலுத்த வேணும் அப்படின்னு எருசலேமுக்கு போகிறாங்க. எருசலேம்லேயே அதையும் அவங்க வந்து செய்து முடிக்கிறாங்க. நான் வந்து நீங்கள் வந்து அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முதல்ல வந்து அந்த அம்மா சுத்திகரிப்பினால் வந்து முடிக்கிறாங்க. எங்கே படிக்கிறாங்க? யாத்ராகமும் 13:2 வசனம் வாசிங்களேன். யாத்ராகமும் 13:2 நியாயப்பிரமாணத்தின்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். மேப்பில் இஸ்ரவேல் புத்திரருக்குள் நான் சொல்லுங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். ஸோ முதலாவது கர்ப்பம் ஓப்பன் பண்ணுற எந்த குழந்தையாக இருந்தாலும் அது யார் தான்? தேவனை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து நல்ல ஒரு கட்டளையாக தேவன் வந்து கொடுத்துருந்தார். அதே போல் லேவியாரகமும் 12ஆம் அதிகாரம் 6-8 வரும் வாசிங்க. அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரின் இடத்திற்கு கொண்டு வர கடவுள். ஸோ அவள் என்ன பண்ணுமா? ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றால் அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின பின்பு, ஆண்னா ஒரு 33 நாள், அப்புறம் வந்து பெண்ணா அது டபுளாயிரும் 66 நாள், அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியிடணும். யாருன்னா அந்த தாய் அவங்கள சுத்திகரித்துக்கு ஆட்டுக்குட்டி இல்லை என்றால் அவங்களால அது முடியல அப்படின்னா ஒரு பட்சத்தில் அவங்களால அந்த ஆட்டுக்குட்டியே அவங்களால எடுத்துகிட்டு வர முடியலன்னா என்ன பண்ணணும்? புறா குஞ்சாவது காட்டு புறாவது எடுத்துகிட்டு வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லி லேவி ஆரம்பத்தில் சொன்ன அந்த நியாய பிரமாணத்தை நேர்த்தியாக மரியாளும் யோசேப்பும் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. பார்க்கும்போது பை பர்த்டே ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க வந்து நடத்தும் போது ஆஸ் பர் ஜூயிஷ் லா, அதாவது லா மோசே நியாயப்பிரமாணத்தின்படியே அவங்க வந்து கடைப்பிடித்து செய்து கொண்டே வர்றாங்க. அந்த நாட்களில் இன்னொரு கப்பலை நம்ம பார்க்கலாம். அந்த கப்பலில் ஒருத்தர் வந்து கப்பல்னால் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க இல்லை, ஒரு ஆணும் ஒரு பெண்ணை குறித்தும் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு. லூக்காவை பற்றி நான் முன்பே சொல்லியிருந்தேன். லூக்காவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை பற்றி எல்லா இன்சிடென்ட்ஸ்லேயும் மோஸ்ட்லி அவர் வந்து இந்த 2 ஹியூமன் சிக்னிஃபிகன்ஸ் 2 ஜெண்டரையும் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். ஆணையும் பெண்ணையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி எங்கெல்லாம் முடியுமோ அவங்கள வந்து இயேசு கிறிஸ்துவோட காரியங்களில் வந்து அவங்க ஒப்பனையாக சொல்கிறதும் இல்லை அவங்க கூட இருந்ததை காட்டி சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கேயும் வந்து 8ஆம் நாளிலே இல்லை என்றால் ஒரு மாத குழந்தையாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், 33 ஒரு 40 days குழந்தைய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்துக்கு கொண்டு வராங்க. அப்போது தேவாலயத்தில் கொண்டு வரும்போது யார் பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே தேவாலயத்தில் ஆசாரியன் இருப்பார், பிரதான ஆசாரியன் இருப்பார், நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்களுக்கெல்லாம் வந்து தெரியாத ஒருத்தருடைய வயதான ஒருத்தருடைய கண்களுக்கு அகப்படுறாரு. வாசிங்க அப்படியே 25ஆம் வசனம் வாசிங்க. 25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஓகே, இங்கே என்ன போட்டிருக்கு? அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர இருக்கிறவனாயும் இருந்தான். ஸோ தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து வரார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லூக்காவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து காலம் வருவதற்கு முன்பதாக மீகால இருந்து
இயேசு கிறிஸ்து காலம் வரை, இல்லை என்றால் ஜக்கரியா வந்து அந்த ஏஞ்சலை பார்க்கும் வரை ஒரு சைலண்ட் பீரியடு. யாருமே ஆண்டவரை குறித்து அறியாமல் தேவன் என்ன சொல்ல போகிறார் அப்படின்றது தெரியாமல் புரியாமல் இருந்தாங்க. தானியேலுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலங்களில் அதெல்லாம் பார்த்து கொண்டு வராங்க அவங்க. ஸ்பெசிஃபிக்காக தானியேலுடைய காரியங்கள்லாம் வந்து இந்த கிரேக்கர்கள் வருவாங்க, பின்பு ரோமர்கள்லாம் வருவாங்க அப்படின்பதை அவங்க வந்து நன்றாக அறிந்திருக்கிற யூத மக்கள். இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து பிறகுற நாட்களும் ரோமர் ஆள்கிற நாட்கள். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இரட்சகர் வருவார் அப்படின்பதை மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க, இஸ்ரேவேலர்கள் குறிப்பாக. ஆனால் அந்த நாட்களில் கர்த்தர் பிறந்ததை யார் கண்களுக்கு தெரியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சிமியோன் என்னும் ஒரு வயதானவர், இன்னும் கேட்டால் அவர் மறிக்க ஆயத்தமாக இருக்கிறவர். அவருக்கு வந்து தேவன் தரிசனம் ஆகிறார். அதுக்கு அவரோட குணாதிசயம் பார்த்தீங்கன்னா, அவர் நீதிமானாக இருந்தார். பேர் கொண்ட மனுஷன் எருசலேமில் இருந்தான், அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். யாரெல்லாம் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறானோ அவன் தான் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். நம்ம சொல்கிறாங்களே, பரிசுத்தம் உள்ளவன் தான் தேவனை தரிசிக்க முடியும். இங்கே வந்து நீதியும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான், இஸ்ரேவேலின் ஆறுதலுக்காக காத்திருக்கிறவனாக இருந்தான். ஸோ இஸ்ரேவேலை மீட்க போகிறார், வருகிறார், இரட்சகர் வருவார் அப்படின்றத அவர் வந்து காத்து கொண்டு இருந்தார். அவன் மேல் என்ன இருந்துச்சா? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஸோ சென்ட்ரல் தீம் போன வாரம் சொன்னது போல் லூக்காவில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் வாசிக்கும்போது சென்ட்ரல் தீம் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நிறைய காரியங்கள் நடக்குவதில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால, பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து இயேசு கிறிஸ்துவை காண்பிக்குது. அவர் பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்கள். அப்படியே கீழே நெக்ஸ்ட் 26 வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஸ்ரேலில் அநேகர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் வரும், நமக்கு ஒரு நல்ல ராஜா வருவார், மேசியா வருவார் அப்படின்னு காத்துன்னு இருக்கிற நாட்களில், அதே காலத்தில் தேவபக்தி உள்ள ஒரு சிமியோன் வந்து வயதானவர், முதிர் வயது சென்றவர், அவர் வந்து தேவன் வருவார் அப்படின்று காத்து கொண்டு அவர் மேலே பரிசுத்த ஆவியான இருந்தபடினால அவருக்கு என்ன ஆகுதுன்னா, தேவாலயத்தில் வந்த உடனே இவர் தான் கிறிஸ்து அப்படி என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுறது, ஆவினால் அவருக்கு அறிவிக்கப்பட்டது, நீ வந்து சாக மாட்ட, தேவனை கிறிஸ்துவை காணாமல் நீ சாக மாட்டாய் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நிச்சயத்தை வந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். ஸோ ஹோலி ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவியை நம்மளால் நிரம்பி இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவை சொல்கிறார், நான் போன பிறகு பரிசுத்த ஆவியானவரே அனுப்புவேன், அவர் வந்து நான் சொன்னதையெல்லாம் உங்களுக்கு நினைவூட்டுவார் அப்படின்னு தேவனே இயேசு கிறிஸ்துவே சொல்கிறதை நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் வரதுக்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியம் செய்கிற வரை வந்து அநேகரை பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துகிற, ஈவன் கிறிஸ்துவையே பரிசுத்த ஆவியினால் வழி நடத்துகிறதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சென்ட்ரல் ஃபிகர் வந்து ஹோலி ஸ்பிரிட். நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் தேவை. அப்போ தான் நம்ம நிறைய காரியங்களை செய்ய முடியும், தேவனை அறிந்து கொள்ள முடியும், நமக்கு சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை புரிந்து கொண்டு கர்த்தர் யார் என்பது, கர்த்தருடைய வார்த்தை எது என்பதை நம்ம வந்து பகுத்து அறிகிற அறிவினால் நம்ம நிரம்பப்பட்டிருப்போம். இங்கே அவர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவ கையில் தூக்கி ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு அவர் என்னவா இருக்கிறாரா, அது வாசிமா, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். யாருக்கு வந்து வெளிச்சமாக இருக்கிறாராம் பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு. இப்போ இவர் சிமியோன் யூதன், மேசியா யாருக்காக வரணும் அப்படின்னு யோசித்துட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து இஸ்ரேலர்கள் யோசிப்பது, மேசியா கிறிஸ்து வரப்போகிறது எங்களுக்காக தான் வருவார், எங்களோட தேசத்தை எங்களுக்கு திரும்ப தருவார் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இருந்தாலுமே, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவருக்கு ரிவீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சிமியோனுக்கு இந்த இயேசு கிறிஸ்து யாருடையவர்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களுக்குமே தேவன் என்பதை காட்டுறார். புறஜாதிகளுக்கே அவர் என்ன பண்ண போகிறாரா, வெளிச்சத்தை
ஒளியாகவும் இருக்க போகிறாரு, ஜனமாகிய இஸ்ரேவேலுக்கு மகிமையாகவும் இருப்பார், க்ளோரியாக இருக்க போகிறார். இஸ்ரேவேலுக்கு க்ளோரியாகவும் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக லைட்டாக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறது. எங்கேருந்து எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா 42:6 வாசிங்களேன். ஏசாயா அந்த வசனத்தை அவர் வந்து தீர்க்க தரிசனமாக கோட் பண்ணுறாரு. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜாதிக்கு ஒளியாய் வைக்கிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்கிறார். அதே 49:6 அதே போல தான் இருக்கும். 52:10 நீங்கள் போய் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏசாயா வந்து தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த வசனத்தை இவர் வந்து கோட் பண்ணுறாரு. பிற்பாடு என்ன பண்ணுறாருன்னா அவர் அந்த அந்த குழந்தையை குறித்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாரு, இந்த குழந்தையினால் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. அவர் சொல்லுங்கள், அப்படியே வாசிக்கலாம் கீழே. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். என்னால எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு 3 காரியங்களை சொல்றாரு. என்னன்னா, அநேகருடைய இருதய சிந்தைகளே வெளிப்படத்தக்கதாக, நிறைய பேரோட மனசில் என்ன இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக அவர் வந்து கொண்டு வர்றதுக்காக இந்த குழந்தை இருப்பார்னு சொல்கிறார். 2வது என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் இருக்கிறாரு. 3வது என்ன சொல்கிறாரு, விரோதமாக பேசப்படும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. விரோதமாக பேசப்படும் அடையாளமாகுவதற்கும், அதாவது அவருக்கு விரோதமாக வந்து எழும்புறது, அவருடைய எழுப்புதல், அவருடைய விழுதல் அல்ல, இது உயிர்த்தெழுதலை பற்றியே சொல்லியிருக்கலாம் அப்படின்பதை வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஸோ பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி இருக்கிற ஒரு மனிதன், வயதான மனிதன், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா மரணத்துக்கு காத்திருக்கிறவர், அவர் வந்து மரிப்பார் அப்படின்பதை காத்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு நிச்சயமாக ஆவியானவர் சொன்னதுபடி நீ வந்து தேவனை பார்க்காம மறிக்க மாட்ட அப்படின்னும் போது அவருடைய காலகட்டங்களே அவர் பார்த்துருப்பார். என்னுடைய வயது 70 வயதுக்கு மேலே ஆயிருக்கு, எவ்வளோ வயதுன்னு தெரியல. அவர் நான் சொல்கிறேன் ஒரு 70-75 வயசுக்கு மேலே ஆகிட்டானாவே டெத்தை வந்து அவர் வந்து எதிர்பார்த்து இருந்திருக்கலாம். அப்போ அவர் யோசித்திருக்கலாம், என்னுடைய காலம் வந்து குறுகிய காலமாக இருக்குது, இந்த நாட்களிலே மேசியா கண்டிப்பாக வருவார். அவர் எப்படி வருவார்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காரு. குழந்தையாக வருவாரா, இல்லை பெரிய ஆளாக வருவாரா, இல்லை எப்படி வருவார் அப்படின்பது அவருக்கும் தெரியாமல் இருந்தாலும் கரெக்டான ஏற்ற நேரத்தில் அவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர் சொன்னது போல் தேவாலயத்தில் அவரை வந்து அனுப்புகிறார். அங்கே போயிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தேவனை பார்த்து அப்போது அவர் கையில் அவர் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இது யார், கர்த்தருடைய நமக்கு சொன்ன தேவன் சொன்ன போல நமக்கு ஒரு மேசியாவை தேவன் அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை, அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை கையில் எடுத்து ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம் இல்லை, அவர் புறஜாதிகளுக்கு அவர் வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, இஸ்ரேலருக்கு மகிமையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயால தீர்க்கதரிசி வசனங்களையும் கோட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த குழந்தையை பற்றி சொல்கிறார். அவங்க நிறைய பேருக்கு அவர் வந்து அடையாளமாக இருப்பார், அநேகருடைய இருதய சிந்தையை படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை பார்க்கும்போது இதுதான் அதிகமாக அவர் வந்து செய்து கொண்டு வர்றார். அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளை நீக்கி போகிறார், அவங்களெல்லாம் சொல்லுவார். தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க என்பதையும் அவர் புரிந்து கொள்கிற கர்த்தராக இருந்தார். அது மாத்திரம் இல்லை, அநேகர் விழுவதற்கும் எழுவதற்கும் காரணமாக இருந்தார். நிறைய கவர்மெண்ட் இட் வாஸ் ஃபாலன். அவருடைய பீரியடில் ஏரோது போன்ற ராஜாக்கள்லாம் விழுந்து, இன்னும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் விழுந்தாங்க, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எழுந்தார்கள் அப்படின்போது ரிசரக்ஷன் டே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பும்போது அவரோடு அநேகர் உயிரோடு எழுந்தார்கள் அப்படின்லாம் நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இன்னொருத்தரை குறித்தும் அவர் அப்படியே லூக்காவில் வந்து லூக்கு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ஆணை சொல்கிறார், சிமியோனை சொல்கிறாரு. அடுத்தது வந்து ஈக்குவலாக, அதாவது ஜென்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமே இல்லாமல் என்ன சொல்கிறாரு, இன்னொரு அப்படியே வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அன்னாள் அப்படின்றவங்க ஒருத்தவங்க வராங்க. அந்த அண்ணாவுக்கு வந்து ஏறதால என்ன வயசு இருக்கும், அவங்களுக்கு 84 வயசு. 84 வயது உடைய ஒரு வயதான ஒரு பாட்டி. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்குமே தேவன் வந்து இந்த குழந்தையை வைத்து அவங்களுக்கு வந்து குழந்தையை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே வாசிங்க, 38 வாசிங்க. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த 37 வாசிங்கம்மா. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஸோ தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது தேவனுக்கு பயந்தவர்களும் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் தேவாலயத்தில் விதவைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தரையே பார்க்குற சில கூட்டங்கள் இருக்காங்க. அதே போல் தேவாலயத்தில் மற்ற காரியங்கள் செய்ய பலியிட அவங்களுடைய இப்போ அது மரியாளும் யோசேப்பும் பார்த்தீங்கன்னா, அவங்க தேவாலயத்துக்கு எதுக்கு வராங்கன்னா, தங்களை சுத்திகரிக்க நியாயப்பிரமாணத்தின்படி சில கடமைகளை செய்ய வராங்க. நிறைய பேர் வராங்க. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஆசாரியன் இருக்கணும், பிரதான ஆசாரியன் இருப்பார், அவரோட சேர்ந்து லேவி கோத்திரங்கள் இருக்கிற உடன் ஊழியக்காரங்கள்லாம் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாரோடைய கண்களுக்கும் படாமல், இல்லை அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆளும் இருக்கிறார். அங்கே ஒரு பிரதான ஆசாரியன் வருஷத்தில் ஒரு வாட்டி போவார் கண்டிப்பாக. அதுபோல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு ஜக்கரையா போல் ஆட்களும் இருந்தாலுமே அவங்க கண்ணிலெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவ குழந்தையாக இருந்த இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவ ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லாமல் 2 வயதானவர்களுக்கு சொல்கிறார். ஒருத்தர் சிமியோன்னு, இன்னொன்று வந்து 36ஆம் வசனம் வாசிங்க. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். இந்த அன்னாளை குறித்து ஒரே வசனத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்னன்னா, யாரோட குமாரத்தி? பனுவேல் என்ற ஒருத்தரோட குமாரத்தி. எந்த கோத்திரம்? ஆசேர் கோத்திரம். இவரை பற்றி சிமியோனை பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோவா விளக்கம் இல்லை. அவர் அப்பா யார், அவங்க எந்த கோத்திரம்னு தெரியலனாலும் அண்ணாலை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக விளக்குகிறாரு லூக்கா. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து ஏதோ சும்மா ஒரு பேர் சொல்ல, ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரு, யாரோட குமாரத்தி? பனுவேல். அப்போது அவர் வந்து முன்னாடியே சொல்கிறார், நான் யாருக்கு எழுதுறேன்னு தியோஃபிலஸ்க்கு எழுதுறானும்போ தியோஃபிலஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம். இந்த டாக்டர் வந்து இந்த வயதான இந்த அம்மா யார் சொல்லியிருக்காரு, அண்ணாள்னா யார்? பனுவேலோட குமாரத்தி அப்படின்னு போய் விசாரிக்கவும் வந்து ஒரு வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக எழுதுகிறார் லூக். பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் நிறைய எவிடென்ஸோடு எழுதுகிற ஒரு கேரக்டர் கொண்டவர் லூக். அதில் பார்க்கும்போது பனுவேலுடைய குமாரத்தி, அவங்க ஆசேரு, அவங்க என்னன்னா சிறு வயதில் இருந்தே, அதாவது அவங்க வந்து என்ன வாசித்தீங்க, 7 வருஷம் அவனோட புருஷனோடவே வாழ்ந்தாலாம். அதாவது என்னென்னா, அவங்க வந்து கல்யாணம் ஆன நாளில் இருந்து அவங்க 7 வருடம் தான் அவங்களோட ஒரு புருஷனோட வாழ்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க இந்நாள் வரை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விதவையாகவே இருக்கிறாங்க. ஸோ யூத பாரம்பரியம்படி யூதனுடைய நீங்கள் பழைய ஏற்பாடெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு யங் விடோ அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க இமீடியட்டாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அது வந்து லீகல் ரைட் இருக்குது. கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வம்சம் வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள பாதுகாத்துக்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிலாம் வந்து லீகல் ரைட்ஸ் இருந்துமே இந்த ஸ்திரீ சிறு வயதிலே, அதாவது அவங்க வந்து கன்னியாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணாங்கன்னா யங் ஏஜ், மேபி பிஃபோர் 18 இயர்ஸ்க்குள்ளே. அந்த காலத்துலலாம் இஸ்ரேல் ஜனங்களில் வந்து ஒரு 15 வயதுலேயே கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 15 to 18 இயர்ஸ் அந்த ரேஞ்சில் அவங்க கல்யாணம் ஆகிருந்தாலும் 7 வருடம் அவங்க இருந்தாங்கன்னா எவ்வளோ வருஷம் இருந்திருக்கும்? ஒரு 15 வயசில் அவங்க கல்யாணம் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 21 வயசில் இருக்கும்போதே விதவே ஆகிடுறாங்க, யங் விடோ. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அவங்க வந்து திருமணம் பண்ணிக்கலாம், திருமணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழலாம், அவங்க குழந்தைகளை பெற்றுக்கலாம். அப்படிலாம் இருந்தாலுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய முதிர் வயது வரும் அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணமே ஆகலை. அது ஸ்பெசிஃபிக்காக லூக் வந்து கோட் பண்ணுறாரு. அப்படின்னா அவ்வளோ தேவ பக்தி, கர்த்தருக்காக தங்களே அர்ப்பணித்து கொண்டாங்க. இளம் வயதிலேயே அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணாமல், நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். சுற்றுச்சூழலில் இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இஸ்ரேலில் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொன்னாலும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரவும் பகலும் தேவாலயத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிற அந்த காரியத்தை அவங்க வந்து எடுத்துக்கொண்டாங்க. அந்த அம்மாவுடைய குணாதிசயத்தின் பார்த்து தேவன் என்ன பண்ணுறாரு, கிறிஸ்து பிறந்த அந்த காரியத்தை யாருக்கு தெரிவிக்கிறாரு? அன்னாளுக்கு தெரிவிக்கிறாரு. அப்போ பக்தி உள்ளவனாக இருந்த சிமியோனுக்கு, ஆவியில் நிரம்பப்பட்ட அந்த மனிதனுக்கும் தேவன் வந்து அவருடைய குமாரனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து காண்பிக்கிறாரு. அதே போல் பக்தியாக இருக்கிற ஒரு ஸ்திரீ தன் சிறு வயதிலிருந்தே, ஒரு இளம் வயதிலிருந்தே அவங்க தேவனுக்காக தியாகம் பண்ணி அவங்களுடைய அர்ப்பணித்து அவங்க கர்த்தருக்காக செய்கிற செயலில் தேவன் அவரையும்
காண்பிக்கிறார். அப்படின்போது 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கணும். இன்னொன்று, கர்த்தருக்காக நம்ம வந்து வைராகமாக இருந்து கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவர்களாக இருந்து கர்த்தருக்காக நிறைய பணிவிடைகளை செய்து உலக காரியங்களில் நம்மளுடைய தியானத்தை நம்ம செலுத்தாமல் இருந்தால் கர்த்தர் நமக்கு வந்து தரிசனமாவார் அப்படின்பதை பார்க்கலாம். இந்த முழு இஸ்ரேல் தேசத்துலேயே பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து பிறந்ததை ஷெப்பர்ட்ஸு தெரியும். அதாவது மேய்ப்பர்களுக்கு சொல்லிட்டார் ஆண்டவர் தேவா. அதாவது ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சொல்லாமே வந்து பரிசுத்த ஆவியானவர் கைட் பண்ணுறாரு இவங்க 2 பேருமே. ஸோ நீங்கள் பார்க்கும்போது இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கிற போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா கர்த்தரை நம்ம இன்றைக்கும் நம்ம வந்து அவரை நன்றாக புரிகிற ஒரு புரிவினால் இருக்கலாம். அவங்கள என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்து அந்த மொமெண்ட்லேயே பார்க்குறாங்க. அப்படியே வாசிங்க கீழே. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று, அந்நேரத்தில் வந்து கரெக்டாக இயேசு கிறிஸ்து அந்த குழந்தையை தூக்கிட்டு வரும்போது, இயேசு கிறிஸ்து குழந்தையாக இயேசு கிறிஸ்து மரியாள் கொண்டு வரும்போது அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்க வராங்க. கர்த்தரை புகழ்ந்து எருசலேமே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். எல்லாருக்குமே இவங்க வந்து இன்னும் கேட்டிங்கன்னா காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, இவர் தான் நம்மளுடைய எருசலேமை வந்து என்ன பண்ண போகிறாரு, இது பண்ண போகிறாரு, ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, யாவருக்குமே மீட்க போகிறார் அப்படின்னு யாவருக்குமே அறிவிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, 39ஆம் வசனத்தையும் வாசிங்களேன். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக லூக்கா வந்து மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் வந்து மத்தேயுவில் சொன்னதில் வந்து இங்கே வந்து மிஸ் ஆகிறது என்னென்னா, லூக்கா வந்து எது குறித்து மென்ஷன் பண்ணலன்னா ஏரோதும் ஞானிகள் வந்து அதாவது அந்த கிழக்கில் இருந்து வந்த அந்த மேகி என்ன சொல்லலாம், அவங்கள என்ன சொல்லுவோம் தமிழில், வைஸ்மேன் அவங்கள என்ன சொல்லுவோம் தமிழில், சாஸ்திரிகள், சாஸ்திரிகள் வந்து வராங்க. அந்த காரியத்தை குறித்து இவர் வந்து லூக்காவில் அதை மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இவர் ஐ விட்னஸஸை வச்சு தான் நிறைய எழுதுறதுனால இந்த ஐ விட்னஸை வந்து அவங்களுக்கு ஒரு வேளை அவருக்கு கான்க்ரீட்டாக ஹேரோதுடைய கிங்டமில் இருந்து யாருமே சொல்லாமல் இருந்திருக்கலாமா அப்படின்றத நான் யோசிக்கிறேன். இல்லை என்றால் அவர் அதை தவிர்த்திருப்பதற்கு காரணம் வந்து அவர் வந்து சாதாரண ஆட்களை குறித்து தான் எழுதுகிறாரு. ராஜாக்களை குறித்து பெரிய பெரிய ஆட்களை குறித்தெல்லாம் அவர் எழுதலை. அவர் எழுதுறதெல்லாம் சக்கரியாவை குறித்து எழுதுகிறாரு, அதுக்கப்புறம் அண்ணாலை குறித்து எழுதுகிறார், சிமியோனை குறித்து எழுதுகிறாரு, ஷெப்பர்ட்ஸ் மெய்ப்பர்களை குறித்து தான் எழுதுகிறார். இந்த மாதிரி காரியங்களை அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுனால பெரிய ஆட்களே அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதனால் அது நடக்கலை அப்படின்பது இல்லை, அவர் அதை வந்து அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்பதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எகிப்துக்கு போன காரியங்கள்லாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவாலயத்துக்கு முடிஞ்சவொடனே அவங்க வந்து திரும்பவும் கலிலேயாவுக்கு சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு திரும்ப போகிறாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு. ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய குழந்தை பருவம் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாசரேத்து, கலிலேயாவில் இருக்கிற நாசரேத் என்ற பகுதியில் இருந்தார். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நேபாள் போனார், நம்ம ஹிமாலய மலைக்கு வந்தார், அங்கே வந்தார், இங்கே வந்தார்லாம் சொல்கிறார். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது, அவர் எங்கே இருந்தார், நாசரேத் ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று ஒரு காரியம் என்னென்னா, முக்கியமாக அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை எப்படி வளர்ந்துதான் 52ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஸோ இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார். ஸோ இந்த வசனத்தை என்ன சொல்கிறதுனா, இயேசு கிறிஸ்து அவருடைய பகுதியில் வாழ்ந்த அந்த நாட்களில் ஞானமாக இருந்தார், நல்ல ஒரு ஹெல்தி அந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி, நல்ல ஃபிசிக் அவருக்கு தேவன் கொடுத்துருந்தார், தேவ கிருபை காட் கிட்டேருந்து நிறைய கிரேஸு, அது மாத்திரம் இல்லை மனுஷர் தயவு, அவரோட சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மத்தியிலும் அவருக்கு வந்து தயவு கிடைக்க விருத்தி செய்தார். இதுக்கு காரணம் என்னென்னா, அவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இருந்தது என்பதை நம்ம வந்து பிற்பாடு நம்ம வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து இதே லூக்கா வந்து என்ன பண்ணுறாருன்னா, 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும்போது அப்புறம் பிற்பாடு தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, அதாவது 12 வயசு இயேசு கிறிஸ்துவை குறித்து லூக்கா மாத்திரம்தான் ரெக்கார்ட் பண்ணுறாரு. வேறு எந்த காஸ்பல்லையுமே வந்து 12 இயர்ஸ் இன்ஃபேன்ட் ஜீசஸ் முடிஞ்சு பேபி ஜீசஸோடைய வாழ்க்கையில் என்றால் சிறு பையனாகிய இருந்த இயேசுவை குறித்து வேறு எந்த ரெக்கார்ட்ஸுமே இல்லை. ஆனால் வந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் பதிவு பண்ணுறாரு.
அதை நீங்கள் வாசிக்கலாம். எங்கே இருக்குது? 42. வாசிங்க. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். போதும், நீங்கள் 41 வாசிங்களேன். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அப்படின்னா வருஷந்தோறும் அவங்க வந்து எருசலேமுக்கு போகிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் கூட தான் போயிருப்பார். கரெக்டாக? ஸோ அப்போ அவருடைய லைஃப் வந்து எங்கே இருந்தது? எருசலேமில் தான் இருந்தது. இல்லை என்றால் அவர் வந்து கலிலேயா நாசரத்தில் இருந்து வருஷந்தோறும் வருஷம் போயிட்டு வர்றாரு. 12ஆம் வருஷத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை என்ன பண்ணுறாரு? ரெக்கார்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு சாம்பிளாக கொடுக்குறாரு. இதை வச்சு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்து அவர் வந்து அவரோட சொந்த ஊரில் தான் இருந்தார். மற்ற ஹிஸ்டாரியன்ஸோ வேறு புஸ்தகம் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்ப அவசியமே இல்லை. அவங்க என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து 12 வயது முடிஞ்ச உடனே எருசலேம் தேவாலயத்துக்கு அதே போல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாரு. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாரு? தேவாலயத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிடுறாரு? தங்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோருக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவங்களோட இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எப்போ வரோன்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ட்ராவல் பண்ண ஒரு நாள் கழித்த பிறகு தான் அவங்களுக்கே தெரியுது. அது அப்படியே வாசிங்க. அதில் 44ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவர் அங்கேயே தங்கிட்டார் என்பதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு நாள் ட்ராவல் பண்ணிட்டு தான். அந்த காலத்துலலாம் அந்த மேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னொரு மேப் இருக்கும் பாரு, நான் போன வாரம் அமைச்சது. சரி, அது இருந்துச்சுன்னா போடு, அது பார்த்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராவல் டிஸ்டன்ஸ் எருசலேம்லேருந்து கலிலே நாசரத்துக்கு போகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு 5 நாள் ஆகும். 3 நாளோ 5 நாள் ஆகும். 3 நாள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 3 நாள், ஒரு நாள் அவங்க தாண்டிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25% ஆஃப் பிரயாணத்தை அவங்க முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து அப்போ தான் பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்து அவங்களோட இல்லை அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு அவங்களுடைய மகன் மேலே, அதாவது இயேசு கிறிஸ்துவோட பெற்றோர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, என் பையன் வந்து எங்களோட தான் இருப்பான் அப்படின்றத அவங்க கண்டுக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், எருசலேமில் இருந்து அவங்க வந்து மேலே அவங்க இருக்கிறது வந்து நாசரத் ஃபஸ்ட்டு ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் இருப்பார். ஆல்மோஸ்ட் வந்து ட்ராவல் டேஸ் வந்து 3 to 5 days போட்டிருக்காங்க. இதில் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பெரிய லார்ஜ் கூட்டம் போனோன்னா 5 நாள் ஆகும். ஆனால் ஒரு நாள் கழிச்சு தான் அவங்க பார்க்குறாங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னு. அவங்க எங்கே போய் தேடி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார்கிட்ட தேடுறாங்க? யார் மத்தியில் தேடுறாங்க? உறவினர் முறையாடத்திலும் அறிமுகமானவர்களிடத்தில். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து எங்கே இருப்பார் அப்படின்னு நினச்சாங்க. எல்லா குழந்தைங்களும் போலும் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட தான் குழந்தைங்க பொதுவாக இருப்பாங்க. அதே போல் ஜீசஸும் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு தேடுறாங்க. அப்போது அங்கே இல்லைன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க? காணாதினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமிற்கு திரும்பி போனார்களாம். எருசலேமுக்கு போயிட்டாங்க. எருசலேமில் போயிட்டு எங்கே தேடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமில் 3 நாள் தேடிட்டு இருக்காங்க. அவர் தேட வேண்டிய இடத்துல தேடல. ஒரு எருசலேமில் மியூசியமோ இல்லை பார்க்கோ இல்லை ஏன்னா ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு இதெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்துருக்கலாம். ஏன்னா இயேசுவை அவங்க அது போல் தான் நினச்சிருப்பாங்க பெற்றோர். நம்ம குழந்தைங்கள்லாம் அந்த காலத்துலலாம் கடத்துகிற காரியங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்களுடைய யோசனை என்ன இருந்திருக்கோன்னா, இவர் எங்கன்னா ஒரு சுற்றுலா பொருள் இல்லை வந்து ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு போல் அந்த நாட்கள் என்ன இருந்ததோ அந்த இடத்துலலாம் தேடி பார்த்துருப்பாங்க. ஆனால் 3 நாள் கழித்து எங்கே பார்க்குறாங்க? அவரை எங்கே போகிறாங்க பாருங்க, அப்படியே வாசிங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். எங்கே கண்டாங்க அவரை? 3 நாள் கழித்து எங்கே பார்க்குறாங்க? தேவாலயத்தில் பார்க்குறாங்க. தேவாலயத்தில் யாரோட இருக்கிறாரா? அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கவும். போதகர் யாரெல்லாம் டீச் பண்ணுறாங்களோ சர்ச்சஸில், அதாவது தேவாலய சினகாக்கில் டீச் பண்ணுற ஆட்கள் ரொம்ப பெரிய ஆட்கள், பரிசேயர்கள், வேதப்பாரர்கள், அவங்கெல்லாம் ரொம்ப ஹைலி குவாலிஃபைடு அப்படின்னு நினச்சவங்க மத்தியில் உட்காந்து எந்த வயது பையன்? 12 வயது சிறு பையனாக இருந்த இயேசு கிறிஸ்து வந்து அங்கே போகிறார்.
ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கே இயேசு கிறிஸ்துவோடைய புரிதல் இல்லாமல் இருந்தது அப்படின்பதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை எங்கே தேடணும்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவர் இல்லைன்னே அவங்க மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேடும்போது ஒரு எல்லா நார்மல் சைல்டை போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. சொந்தக்காரங்க மத்தியிலையும் தெரிஞ்சவங்க மத்தியிலையும் தேடுறாங்க. ரெண்டாவது வந்து எருசலேமில் போய் மற்ற இடத்துல தேடுறாங்க. ஆனால் கடைசியாக அவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் இருக்கார். என்ன பண்ணுறாராம், அவர் கேட்கவும் கேள்வி கேட்கவும் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் முதல்ல அவங்க பேசுகிறத கேட்குறாரு. என்னன்னு போட்டிருக்கு, 3ஆம் நாள் அவர் போதும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவும் கண்டார்கள் அப்படின்னு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆசாரியர்கள் பேசுகிறத கேட்குறாரு. ரெண்டாவது கேள்வியும் கேட்குறாரு. இயேசு கிறிஸ்து அவங்கள கேள்வி கேட்குறாரு. அப்போது அந்த மக்கள்லாம் வந்து பிரமித்து போகிறாங்க. இவருடைய பதிலும் இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் இவருடைய புரிதலை குறித்து அந்த போதிக்கிறவர்களே பிரமிக்கிறாங்க. 12 வயது நிரம்பிய ஒரு பையன் வந்து போதகர் பரிசேயர்கள் கமாலியல் போகிற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்கலாம். அவங்க சொல்கிறத இவர் கேட்டுட்டு அவங்க சொன்னதை வைத்து அவர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் இவரோட பதில் எப்படி இருந்ததுன்னா 47ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவர் சொன்ன மாறு தரங்களையும் குறித்து பிரமித்தார்களாம். அவர் சொல்கிற அதாவது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை குறித்து அவங்க பிரமித்தாங்க. எப்பா நான் வந்து வசனத்தை இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி தானா அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். போதகர் வந்து எவ்வளோ வருஷம் போதகராக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை மாற்றினார். இல்லைப்பா அப்படி சொல்லலை ஆண்டவர், இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மோசே நியாயப்பிரமாணத்தில் இருந்த சில கேள்விகள் எல்லாம் அவரை கேட்டிருப்பாங்க. ஆண்டவரை கேட்டு அவங்கள வந்து கிளியர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது அவங்களுடைய காரியம் வந்து அவங்க பிரமிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இவர் யார் என்பது அவங்க வந்து யோசிக்காமல் இருந்தாங்க. நிறைய முறை நம்மளும் வேதத்தை வாசிக்கும்போது சில காரியங்களை குறித்து நம்ம வந்து பிரமித்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் யார் என்பதை நல்லா ஆராய்ந்து பார்க்குற அந்த ஞானம் நமக்கு இருக்காது. வெறும் சம்டைம்ஸ் வி ரீட் பைபிள் எப்படி பார்ப்போம்னா ஹிஸ்டாரிக்கலாக இல்லை என்றால் ஒரு கதையை படிக்கிற மாதிரி நிறைய பேர் படிக்கிறீங்க. ஆனால் கர்த்தரை யார் என்று அறிகிற அறிவினால் நிரப்பும்போது நம்ம கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பதில் சொல்வதை நம்ம புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். இங்கே இருந்த பெரிய போதகர்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை சொல்கிறத பதிலை வந்து அவங்க கேட்டு பிரமித்து போகிறாங்க. மேபி அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு நல்ல நோட்ஸ் கிடச்சிது, இனிமேல் மெசேஜை வந்து இவர் கொடுத்த சில நோட்ஸை வச்சு நான் கொடுக்கலாம் அப்படின்றத யோசித்துருக்கலாம். ஆனால் இவர் யார் என்பதை அவங்க வந்து ஆராய்ந்து பார்க்க மறந்துட்டாங்க. ஸோ அநேக முறை நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆராய்ந்து பார்க்க மறந்துடுறோம். அவருக்கு நமக்கு தெரிஞ்ச காரியங்களை வைத்து பார்க்குறோம். அவருக்கு நமக்கு தெரியாத காரியங்களில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம அவரோட நல்ல உறவை வைத்து கொள்ளணும், அவர் நல்ல புரிதலாக இருக்கணும். இங்கே புரியாமல் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களும் புரியாமல் இருந்தாங்க, ஆசாரியனும் தேவாலயத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் போதகர் எல்லாமே புரியாமல் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள சின்ன பையனாக இருந்த இயேசு கிறிஸ்துவையும் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அப்போது ஒரு பெரிய வயதான இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது என்பதை நம்ம வந்து தாராளமாக நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். அதனால தான் பெரிய பிரச்சனை பிற்பாடு நடக்குது. அப்போது வந்து அவங்க அம்மா என்ன கேட்குறாங்க, என்னப்பா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாரு. 48ஆம் வசனத்தை வாசிங்க. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுடனே இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடு உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். இங்கே பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டோன்னே நிறைய முறை நம்ம பார்க்கும்போது ஜோசப் வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல, இயேசுவோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதில்ல. மெயினாக இன்ட்ராக்ட் பண்ணுறது மேரி தான் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, நீ ஏன்ப்பா இந்த மாதிரி செய்துட்டா, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீ செய்யலாமா அப்படின்றத அவங்க வந்து கேட்குறாங்க. நானும் தகப்பனும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து என்னென்னா அவர் வந்து தெளிவுபடுத்துகிறார். தகப்பன்னா எனக்கு யார்? என்னோடய பிதா வந்து யோசேப்பு இல்லை, என்னோடய பிதா யார்? தேவகுமார், தேவன் என்னை அனுப்பினவர், அவர் தான் என்னோடய பிதா அப்படின்னு சொல்கிறார். அதனால் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்னா, நீ தேடின இடமே தப்பான இடம். நேராக நான் இங்கே இருக்கிறேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் போயிட்டு சொந்தக்காரனை கேட்டீங்க, அவனை கேட்குறீங்க, அப்புறம் எருசலேமில் 3 நாள் சுற்றிட்டு வரீங்களே, அப்படி இல்லை நான் எங்கே இருக்கணும்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு யாரை கேட்குறேன்னா மேரியை கேட்குறாங்க. ஏன்னா மேரி வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, தேவன் இதெல்லாம் அவரை குறித்து சொன்னாங்க அதெல்லாம் ஆலோசித்து மனதில் பொக்கிஷமாக வைத்திருந்த மரியாதையே இயேசுவை அறிந்து கொள்ள முடியவில்லை. சிறு பையனாக இருந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் தான் நான் இருக்க வேண்டியது என்று அறிவீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போது 50 வாசிங்க. அப்படியே
தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பார்த்தியா, அவங்க அம்மா அப்பாவே உணர்ந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துவ சொன்ன காரியங்களை உணர்ந்து கொள்ள, கூடயே இருந்த பெற்றோரே வந்து இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறம் பிற்பாடு 51 வாசிங்களேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். எங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சங்கதி எல்லாம் வந்து யார் பண்ணுறாங்க? மேரி மனதில் வைத்து கொள்கிறாங்க. அதுதான் லூக்கா வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. எப்போவுமே அவங்க வந்து மனதில் ட்ரெஷர் பண்ணதை இப்போ நான் இன்டர்வியூ பண்ணும்போது எனக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் சொன்னது யாராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாரை கேட்டிருப்பாருன்னா மரியாள் தான் சொல்லியிருக்கணும். மரியாள் தான் எனக்குலாம் இதெல்லாம் நடந்தது 12 வயது சம்பவத்தை லூக்காவுக்கு சொன்னதே மரியாளாக தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நேரிட்ட காரியங்களே அவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தரை வந்து அவங்க வந்து புரிந்து கொள்ளுறதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தாங்க அப்படின்பதை நம்ம புரியலாம். ஆனால் 51ஆம் வசனத்தில் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நிறைய பேர் இப்போ சில பசங்களை என்ன சொல்லலாம், கர்த்தரே ஆண்டவருடைய காரியத்தினால எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் என்னுடைய பிதாவுடைய காரியத்தில் தானே நான் இருக்கிறேன், நீங்கள் என்னை தேடுற அப்படின்னு கேட்கும்போது இது ராங் இன்டர்பிரிட்டேஷனாக சில பேர் எடுத்துக்கலாம். நான் வந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன், சின்ன பிள்ளைங்க இன்றைக்கி வந்து திருமணம் ஆகாத பிள்ளைங்கள்லாம் நீங்கள் ஊழியம் செய்யும்போது சில காரியங்கள் பெற்றோர் சொல்லும்போது அதை கேட்பதில்லை. நான் அந்த வேலை பைபிள் படிக்கிறேனே, நான் ஜெபம் பண்ணுறேனே, இந்த நேரத்துலலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த காரியம் செய்ய மாட்டேன், இந்த காரியமாக நான் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கேன், வேறு எந்த உதவி செய்ய மாட்டேன், அந்த மாதிரி சொல்கிற அந்த சூழ்நிலை காரணமாக இதை வைத்து எக்ஸாம்பிளாக சொல்லாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் அவருடைய பிதாவுடைய அடுத்த காரியத்தில் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணுறாரு? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து என்னவா இருந்தாராம்? கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு போட்டோம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர்களுடைய தாயார் இந்த சங்கதிகள்லாம் அவங்களுடைய மனதில். ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணார்? அவங்களுடைய பெற்றோர்கள் அவர் புரிந்து கொள்ளவில்லைனாலும் ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்க he was subjected to his parents. கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்பதை நீங்கள் உணர்ந்து பாருங்கள். கர்த்தர் வந்து அவ்வளோ பெரிய வல்லவராக இருந்தார், அவருக்கு நிறைய ஞானம் எல்லாமே இருந்தது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார்னா அதை வந்து அவர் வந்து வெளிப்படுத்த அவர் வந்து முயற்சிக்கல. நான் பரவாயில்ல, எனக்கு பார்த்தானா அந்த ஆசாரியர்கள் யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்னோடய வார்த்தையை கேட்டு பிரமித்து போகிறாங்க, இனிமேல் நான் அவங்களோட வரமாட்டேன், நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லல. அவர் என்ன பண்ணுறார்? கீழ்ப்படிந்து பெற்றோர்களுக்கு அடங்கி இருக்கிறார். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிந்தார் அப்படின்பதை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய 30 வயது வரும் எங்கே இருந்தார்னா தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தே இருந்தார் அப்படின்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். அதனால் ஹிஸ்டாரிக்கலி மற்ற புஸ்தகத்தில் சொல்கிறது போல் இந்துஸ் நிறைய பேர் இந்துயிசமில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார், இங்கே நம்ம இமயமலையில் வந்தார், நிறைய செயின்ஸை பார்த்தார், மாங்ஸை பார்த்தார், புத்திஸ்ட் மாங்ஸை பார்த்து அங்கேருந்து அவர் கற்றுக்கிட்டு இதெல்லாம் போனார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் போய் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் எங்கே இருந்தார், எந்த ஊரில் இருந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலிலே ஆகிய நாசரத்தில் தான் அவர் வந்து அவருடைய ஃபுல் 30 வருடமும் அவர் வந்து கழிக்கிறார். ஸோ இதெல்லாம் மறுபடியும் யார் மனதில் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, யார் வைக்கிறாங்க? மரியாள் தன்னுடைய இருதயத்தில் பொக்கிஷமாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 52ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து அந்த 40ஆம் வசனத்தை வாசிங்களேன், அது சொல்ல மறந்துட்டேன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை வந்து வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையிலும் அவர் மேல் இருந்தது. அப்போ ஆவியில் நிரம்பும்போது தான் இருக்கும்போது தான் என்னெல்லாம் நடக்குது பார்த்திங்கன்னா, ஆவியில் நடந்த நிரம்பின சிமியோனை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பதாக யோவான் ஞானஸ்தானம் கர்ப்பமாகிறதுக்கு காரணமே வந்து அவங்க தாயின் வயிற்றில் கர்ப்பமாகிறதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவராக இருந்தார். மேரியும் அதே போல் தான். பரிசுத்த ஆவியானவர் வந்து கர்ப்பத்தில் இருந்த குழந்தையை நிரப்புறாரு. ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஞானஸ்தானகன் வந்து சிறு வயத்தில் இருந்த ஒரு கருவில் இருந்த அந்த குழந்தையே பரிசுத்த ஆவியில் நிரம்புறாங்க. அப்படின்னும்போது நிறைய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் இங்கே செய்து வராங்க. இதில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ என்னன்னா ஹோலி ஸ்பிரிட்டில் இருக்கும்போது அவர் வந்து என்ன வர்றாரு? அவர் கிருபையில் அவர் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு, அவருடைய சின்ன 8 நாட்கள் கழித்து
அப்புறம் ஒரு 40வது நாளில் அவருக்கு நடந்த அந்த சுத்திகரிப்பின் காரியங்களை குறித்தும் நம்ம பார்த்தோம். பிற்பாடு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து தேவாலயத்தில் கொண்டு வரும்போது சிமியோன், அன்னாலை குறித்து நாம் பார்த்தோம். 12 வயது சம்பவங்களை பார்க்குறோம். இங்கே வந்து தேவன் வந்து இவ்வளோ ஞானமாக நடப்பதற்கு காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்ததுனால அவர் வந்து பலனடைந்து நடக்கிறார். இங்கே பார்க்கும்போது சிமியோனுடைய காரியத்தை ஒன்று பார்த்தீங்கன்னா, சிமியோனுக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் வந்து 3-fold ஸ்பிரிட் அவருக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, அவர் வந்து என்ன பண்ணுறோன்னா, அவர் மேலே இருந்தது, சிமியோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால மேசியா யார் என்பதை அவருக்கு என்ன பண்ணார், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தினார். அது மாத்திரம் இல்லாமல் அவரை வந்து தேவாலயத்துக்குள்ளே வழிநடத்தினது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருவதை வெளிப்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அதே போல் ஹோலி ஸ்பிரிட் என்னெல்லாம் தராங்க அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன், புது காரியங்களை எனக்கு குறித்து சொல்லித்தராரு, பாடல்களை சொல்லித்தராரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாள் பாடுறாங்க, இவங்க பாடுறாங்க, மரியாள் பாடுறாங்க, துதிக்கிறாங்க, எலிசபெத் துதிக்கிறாங்க, பாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆசீர்வாதங்களை தராரு, சந்தோஷத்தை தராரு, புதிய சிருஷ்டிக்க தரார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். இயேசு கிறிஸ்து மேலே வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால அது மாத்திரம் இல்லாமல் மோஸ்ட் ஹை காட் வந்து ஓவர் ஷேடோ பண்ணதுனால இயேசு கிறிஸ்து என்னென்னு அழைக்கப்படுறாரு, தேவகுமாரன் என்பதை அழைக்கப்படுறாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இன்னொன்று வந்து தன்னுடைய பூமியில் இருக்கிற பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது இந்த டெம்பிள் சர்வீஸ் முடிய போகுது, தேவாலயத்தோடைய காரியங்கள்லாம் முடிய போகுது என்பதை இந்த இதில் டாக்குமெண்ட் பண்ணுறாரு. லூக்காவில் என்னெல்லாம் தேவாலயத்தில் நடந்த காரியங்களை டாக்குமெண்ட் பண்ணுறாருன்னா, ஜக்கரியா வந்து தூபம் காட்டுற அந்த முறைமையை வந்து நீப்பாட்ட போகிறார். பலி செலுத்துகிற மரியாள் வந்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணி 40ஆம் நாளில் வந்து பலி செலுத்த போகிறாங்க, தன்னை சுத்திகரிக்கிறது, இந்த காரியங்கள்லாம் நிப்பாட்ட போகிறார். இதெல்லாம் பிகினிங் ஆஃப் அன் எண்ட் ஆஃப் டெம்பிள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் வந்து நிறைய அற்புதங்கள் நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து 3ஆம் அதிகாரத்து 4ஆம் அதிகாரத்தையும் பார்க்கலாம். இதில் வந்து நான் வந்து குறிப்பாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி கொடுத்துடலாம். இந்த 3ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 15ஆம் வருடம் திபேரியஸ் சீசருடைய 15ஆம் வருடம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த 3rd சாப்டர் ஆஃப் லூக் வந்து ஹிஸ்டாரிக்கலி நிறைய ஈவெண்ட்ஸ், அதாவது நிறைய ஹிஸ்டாரிக்கல் லீடர்ஸை வந்து சொல்லப்பட்டிருக்கு. 7 பேர் இருப்பாங்க. 7 ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து போய் இப்போ ரோமன் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா, இல்லை வந்து இஜிப்ஷியன் ஹிஸ்ட்ரி, சிரியன் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லீடர்ஸ்லாம் வருவாங்க. யாரெல்லாம் வராங்கன்னா, சீசர் சொல்லப்பட்ட அந்த சீசர் வருவார். 2வது பிலாத்து இருக்கிறார், கவர்னர் ஆஃப் ஜுடேயாவில் பிலாத்து. ஏரோது கலிலேயாவோட டெட்ரார்க். அது ஒரு மேப் இருக்குது பாருங்கள். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா 2வது மேப்பில் அதில் வந்து எந்தெந்த பகுதியில் யார் யார் இருந்தாங்க அப்படின்பதை நம்மளுக்கு தெரியும். செகண்ட் சைடில் டியூரிங் ஜீசஸ் பீரியடில் லேண்ட் ஆஃப் இஸ்ரேல் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அதில் வந்து பொந்து பிலாத்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா யூதேயாவில் இருப்பார். கலிலேயாவில் வந்து வெரி குட் ஏரோது அந்திப்பா ஏரோது இருக்கார் பாருங்கள். அப்புறம் வந்து நீங்கள் பெரேயாவில் பார்த்தீங்கன்னாலும் அந்திப்பா இருப்பார். ஏரோது பிலிப்புன்னு இன்னொருத்தர். இதெல்லாம் வந்து இவங்க இந்த இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது வரும். வாசிங்களா, நீங்கள் 1-2 வாசிங்க. 1-2 வாசிங்க. திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு. இன்னொரு கேரக்டர் பொந்தி பிலாத்து, யூதேயோட கவர்னர். அவர் பார்த்தீங்கன்னா யூதேயாவில் இருக்கார். அவர் ரூல்டு பை ரோமன் ப்ரிசெப்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் தேசாதிபதியாயும் ஏரோது கார்பங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு ஏரோது இருந்தார். கலிலேயா பார்த்தீங்கன்னா ஏரோது போட்டிருப்பாங்க. அப்புறம் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசமாகிய இத்திரேயாவுக்கும் திரோகோனித்தி நாட்டிற்கும் அதிபதியாயும். பிலிப்பை குறித்தும் இந்த பைபிளில் ஒரு சின்ன சம்பவத்தை எழுதியிருக்கோம். இந்த பிலிப்போடைய மனைவியை தான் ஏரோது கல்யாணம் பண்ணிப்பார். அது வந்து நம்ம பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு லீசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனைக்கு அதிபதியாயும் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அபிலேனியன்லாம் வர்றாரு. அவரை பற்றி எவ்வளோவா இல்லை வேதத்தில். அண்ணா காய்பா குறித்தும் நமக்கு இருக்குது. அது போல் 22 ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை வந்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் இவர் சொல்கிறார். ஸோ இதில் பார்க்கும்போது யோவான் ஞானஸ்தானனை குறித்து இந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். அதில் வந்து அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாருன்றதை வருகிற நாட்களில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த நாளிலே நம்மளுடைய தேவன் நமக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரால் நம்ம நிரம்பப்பட்டிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் நமக்கு தேவனை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்க மாட்டோம். அதுக்கு உதாரணம் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து நான் போன வாரம் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும். பரிசுத்த ஆவியினால் வந்து எலிசபெத்து வந்து கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய வந்து நிரப்பப்பட்டிருக்காங்க, கன்சீவ் ஆகிறாங்க. மேரி வந்து பரிசுத்த ஆவியினால் த்ரூ ஹோலி ஸ்பிரிட் கன்சீவ் ஆகிறாங்க, ஒரு புது பிறப்பு வருகிறது. ரெண்டாவது வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருந்தானா கர்த்தர் யாருன்றது நம்ம வந்து அறிந்து கொள்ளலாம். எலிசபெத் தான் ஃபஸ்ட்டு பர்சன் இயேசுவை வந்து கர்ப்பத்தில் இருக்கிற மரியாளுடைய வயத்தில் இருக்கும்போது, இன்னும் கேட்டிங்கன்னா வயத்தில் உருவானரான்னு தெரியல, ஏன்னா கேள்விப்பட்டவுடனே மேரி அங்கே வந்துடுறாங்க எலிசபெத் வீட்டில். அன்றைக்கே வந்து அந்த பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, களி கூர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கர்த்தருடைய தாயானவள் என்னை பார்க்க வந்தது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தரையே அவங்க வந்து ஃபஸ்ட்டு டிசைப்பிளாக அவங்கள நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஜக்கரியாவும் ஹோலி ஸ்பிரிட்டில் நிரம்பி ப்ராஃபஸிலாம் பண்ணுறாரு. சிமியோனுக்கு வந்து 3 ஃபோல்டு ஸ்பிரிட் ஆவியானவர் அவரை வழி நடத்துகிறார். அவர் மேலே இருந்தார், அவர் இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்படுத்தினார். இயேசு வந்த நாளில் அந்த திருசபைக்கு தேவாலயத்துக்கு அனுப்பினார் அப்படின்பதை பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய இயேசு கிறிஸ்துவானவரே ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்பட்டிருந்தனால அவர் வல்லமையான காரியங்களை செய்தார். அவர் வந்து ஞானத்திலும் வல்லத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவையிலும் நாளுக்கு நாள் திருப்தி அடைந்தார். ஆனால் வந்து பெற்றோர்களையும் சில டைம் வந்து இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இருந்தாங்க. சில நபர்கள் இயேசுவை புரிய வேண்டிய புரிதல் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்பதை நம்ம பார்த்தோம். இனி வர நாட்களில் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது அது இன்னும் நல்ல நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாடத்தை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பார்த்த இந்த 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், ஆண்டவரே நீர் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ அற்புதமான காரியங்கள் ஒன்றரே வாழ்க்கையில் செய்து வருகிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் எளியவர்களை எல்லாரும் ஆண்டவரே உம்மை தரிசிக்க கிருபை தந்தீர். தேவாலயத்தில் பெரிய ஆட்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொண்ட பிரதான ஆசாரியன் போன்ற ஆட்களும் லேவியர்கள் கோத்திரத்திலிருந்து உடன் ஊழியக்காரர்களாக இருந்த அநேகரை ஆண்டவரே அந்த தேவாலயத்தில் இருந்தாலும், அநேகர் பலியிடவும் தங்களுடைய நேர்த்தி கடன்களை செய்ய வந்திருந்தாலும் ஆண்டவரே தேவரீர் நீர் சிறு பையனாக குழந்தையாக தன்னுடைய பெற்றோர்களோடு வரும்போது ஆண்டவரே சிமியோனுக்கும் அன்னாளுக்கும் நீர் தரிசனமானீரப்பா. அவர்களுக்கு வெளிப்படுத்தின ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு உம்மை குறித்து அறிகிற அறிவினால் எந்த சூழ்நிலையிலும் நீர் ஆண்டவரே உம்மை குறித்து அறிகிற அறிவினால் நாங்கள் நிரம்பி இருக்க கிருபைத்தாங்க. பெற்றோர்கள் நிறைய காரியங்களில் இயேசுவை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள் ஆண்டவரே. ஆகிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்பட்டவர்கள் அவரை கரெக்டாக கண்டுகொள்ள கிருபை தந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவும் ஆவியிலே நல்லா நிரம்பினதுக்காக நன்றி அப்பா. அவர் 12 வயதிலே ஆண்டவரே தேவனுடைய காரியத்தில் ஆண்டவரே ஜாக்கிரதையாக இருந்து அவருக்காக வைராகமாக இருந்தாலும் கடைசி நாட்கள் அவருடைய ஆண்டவரே பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களிலும் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அவங்க வளர்ந்தாலும் வேலைக்கு சென்றாலும் அவர்கள் ஆண்டவரே ஒரு திருமணம் ஆகும் வரை தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் மாற்ற அவங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் இயேசுவை போல அவர்களுக்கு தந்தரலும் அப்பா. நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கவும் கிருபைத்தாங்க. இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உங்களுடைய வேத வசனங்களை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைத்தாங்க. நீரே வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.